போன வீடியோவில் நம்ம கத்திப்பரா பிரிட்ஜை பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா. மறுபடியும் அந்த பிரிட்ஜுக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த நம்ம நைட் டைமில் எடுத்தனால விஷுவல்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருந்துச்சு. சரி, ஈவினிங் டைமில் போனால் எப்படி இருக்குன்ற ஒரு ஃபீல் போனால் சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு டீம் இருந்தாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு கப்புள்ஸ்லாம் வந்து அங்கே போயிட்டு இருந்தாங்க. நம்மளாம் வந்து அவங்கள வீடியோ எடுக்கக்கூடாது இல்லையா, அதனால தான் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும். பட் ஆனால் அவங்க அந்த வாக் பண்ணி போன ஒரு ஃபீலை வச்சு பார்க்கும்போது இப்போ ஒரு மாதிரி லைஃப் ஸ்டைல்ன்றது ஒரு மாதிரி போராக என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரே ரொட்டீன் லைஃப்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தவங்க அவங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்க்காக ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு பர்சனோட நடந்து போகிற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலாக இருக்க மாதிரி தோணுச்சு. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிட்டாங்க. அங்கே கட்டடிச்சிட்டு வருவாங்கள்ல பசங்களாம், நம்ம அந்த மாதிரி கட்டடிச்சிட்டு வந்திருந்தாங்க. பொதுவாக பொண்ணுங்க இந்த மாதிரி வெளியில் வர்றதுன்றது ரொம்ப ரேரு. அதுவும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் வருவாங்க. ஆக்சுவலி இப்போ ஒரு 2 பேர் போனாங்க பார்த்தீங்க இல்லையா, அவங்க வந்து மோஸ்ட்லி நம்ம என்ன நினைப்போம், லவ்வர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீலில் எல்லாருமே அவங்க பார்க்கும்போது இவங்க என்னடா நம்மளை பார்க்குறாங்கன்ற ஒரு கில்ட்டியான ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். பட் உண்மையாகவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக பழகிட்டு இருக்க ஒரு ஃபீல் தான் இருப்பாங்க. இது நம்மளோட ஃப்ரெண்டு ஞாபகம் இருக்குங்களா அவங்களுக்கு? போன வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ கொஞ்சம் ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டான் பையன். அதே மாதிரி போன வாட்டியும் நம்ம ட்ரை பண்ணோம் இல்லையா அந்த டாக் கூட பேசுகிறதுக்கு, அதே மாதிரி இந்த வாட்டியும் ட்ரை பண்ணேன். எழுந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். சடனாக பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு வேகமாக எழுந்துச்சு போயிட்டான். வழக்கம் போல் அங்கே இருக்கவங்களாம் பயம்படுத்திக்கிட்டு இருந்தான். ஆக்சுவலி அங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் அந்த பார்க்குக்கும் ஒரு பெண்மை இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தேன். அந்த கவிதையில் வந்து ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்குமான ஒரு நிமிஷம், அந்த பையன் அதுக்குள்ளே வந்துட்டான். ஹைடா, இவனுக்கும் எனக்குமான லவ்ன்றது எப்படியோ இப்போ எல்லாருமே பயந்து போனாங்க. நான் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அவங்கள்ட்ட விளையாட ஆரம்பித்தேன் இல்லையா. ஸோ ஒரு பெரிய அடாப்டேஷன்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல, ஒரு லவ்வும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபீல். இதை வந்து நம்ம டாக் லவ்னு சொல்லாமல் ஒரு இன்னொரு லவ்வோடு சேர்ந்துருக்கு அப்படின்ட்டு. என்ன மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க பர்சன்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு டாக்ஸ் வந்து பேசுகிறதோ இல்லாட்டி மரம் பேசுகிற மாதிரி இருக்க ஃபீலோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மைண்ட் ரிலீஃப்கான ஒரு மெத்தடு தான். ஸோ அப்படி தான் எனக்கு இந்த ஃபீல் இருந்துச்சு. அந்த மாதிரி அந்த பார்க்குக்கும் எனக்குமான ஒரு லவ்வபுளான ஒரு ஃபீல் என்னன்றதை ஒருவேளை அங்கே எனக்கான ஒரு பெண் இருக்கா அப்படின்ற பட்சத்தில் அவளுக்கும் எனக்குமான ஃபீல் எப்படிப்பட்டதாக இருக்கும், இந்த லவ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த கவிதையோட தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா என்னவள் ஒரு காட்சி பிழை அப்படின்னு. ஒரு பெண் வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் லவ் பண்ணுறாங்க. அதில் அந்த 2 பேரோட லவ்வில் வந்து பார்த்திங்கன்னா யாரோடைய ஈர்ப்பு அதிகமாக இருக்கும், ஒரு பையனுக்கா ஒரு பெண்ணுக்கா அப்படின்ற ஒரு ஃபீல் தான். வளைத்திழுத்து கொண்டையிட்டதில் வீம்புக்கு போரிட்ட மயிரிழைகளில் விட்ட விரிசல் பள்ளங்களில் நான் வீழ்ந்திட வேண்டும். விழுமுன் அவ்விடம் என் உதட்டுக்கும் கண்களுக்கும் இடைப்பட்ட இடத்தில் இருந்திடும் தருணம் அவள் தந்திட வேண்டும். அதாவது அவள் என் மேலே வந்து என்னுடைய மார்பு மேலே வந்து என்னை ஹக் பண்ணுற மாதிரியான ஃபீலில் நிற்கணும். அந்த ஃபீலில் எனக்கு அவளுடைய அந்த உச்சி நுகர்தல்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்களுடைய அம்மா வந்து குழந்தை பெற்ற உடனே அந்த குழந்தைய கிஸ் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா நெத்தியாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபீலில் அவள் என் மேலே இருக்கணும்.
கதிரவன் காமம் கொண்டு அவளை தொட நினைக்க தங்கமென மின்னி மாயத்தை காட்டிய நெற்றி நடுவில் பார்வைக்கு புலப்படாத வியர்வை சுரப்பியோடு என் உதடுகள் போரிட வேண்டும். தவத்தில் பலருக்கும் கிடைக்காத அமைதி அதில் எங்களுக்கு கிடைத்திட வேண்டும். அந்த மாதிரி ஒரு கிஸ் நான் அவளை பண்ணுவேன். அப்போ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு தியானம் யோகம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போயிட்டு வர ஒரு ஃபீல் தான் அந்த ஒரு கிஸ்ன்றது. தோற்றேன் என நான் தலை கவிழ, நானும் என அவள் பார்க்க, பார்வையில் புதிய மொழி பிறக்க, அதில் எழுத்தில்லாமல் புது காமசூத்திரம் பிறக்க வேண்டும், அதில் முழுக்க காதல் கரைந்திருக்க வேண்டும். அது ரெண்டு பேருமே அந்த சுச்சுவேஷனில் பார்த்துப்போம். அப்படி பார்த்துக்கிற சுச்சுவேஷனில் பார்வையில் அந்த ஒரு செக்ஷுவல் ஃபீல் அப்படின்றது இருக்கும். அது எப்படி பார்வையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்த உடனே ஒரு லவ் அப்படின்னு சொல்லுவோம். லவ்வோட எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் அப்படின்ற ஒரு ஃபீலே. பட் அது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேரதுன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே நம்ம முடிச்சிடறோம். பட் ஆனால் லவ் பண்ணும்பொழுது அவங்கள அறியாமல் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ பார்த்த உடனே அந்த லவ்ன்ற ஒரு ஃபீல். ஸோ அந்த அளவுக்கான ஒரு காமன்றதில் இருக்கணும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு லவ்வாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலு. விழிகள் வாசித்ததில் வெட்கம் விலகி அவள் நெருங்குகையில் மூக்கின் நுனிகள் உரசி தயக்கம் கொள்ள வேண்டும். நான் விட்ட அனல் மூச்சு கழுத்தை தொட்டு அவள் குளிர வேண்டும். இந்த மாதிரி ரெண்டு பேர் பார்த்துக்கிறோம். பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ரொம்ப க்ளோசஸ்ட்டில் வரோம். அப்போ அவருடைய நோஸும் என்னுடைய நோஸுமே வந்து டச் ஆகுது. அப்போ அவள் ஒரு ஃபீலில் தயங்குவா. அந்த சமயத்தில் நம்மளுடைய சுவாசம்ன்றது அவருடைய கழுத்தில் படும் இல்லையா, அப்படி பட்ட உடனே ஒரு ஃபீலு. ஸோ அந்த ஒரு ஃபீலுன்றது பார்த்திங்கன்னா சரி ஓகே, அது நம்ம வந்து ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கலாமே. ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஃபீல் தோணும். அந்த ஃபீலில் நினச்சிக்கோங்க. இடைவெளி விட்டு வளைந்திருந்த இடையில் என் விரல்கள் பட்டு இடைவெளி நிரப்பிட வேண்டும். வியர்வை வராத அவள் இதழ்களை நனைத்து அவள் குளிருக்கு போர்வையிட வேண்டும். ஸோ அந்த சமயத்தில் ஒரு கிஸ் நடக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரோட இதழ்கள் தொடும்பொழுது அவளுடைய அந்த இடையில் கை படும் பொழுது ஒரு ஃபீல்ன்றது கிரியேட் ஆகுது. இவை அத்தனையும் சில நொடிகள் அரங்கேற வேண்டும், போதும் மீதி நிஜத்தில் நிகழ வேண்டும், அது பல யுகங்கள் தொடர வேண்டும். ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள்லாம் புருஷ முன்னாடிக்கான விஷயம். ஸோ அதனால் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க புருஷன் அவங்களுடைய ஒய்ஃபை நினச்சிக்கோங்க. அதுக்கான ஒரு ஃபீலுன்றது இருக்கும். ஸோ அது வந்து பல யுகங்கள் தொடர்கிற ஒன்றா இருக்கணும். சும்மா அந்த ஒரு கல்யாணம் ஆன ஒரு 6 மாதத்தில் இல்லாட்டி ஒரு 1 இயரில் 2 இயரில் வந்து அந்த லவ்வபிளான அந்த ஃபீலுன்றது குறையாமல் கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் அது. என்னடா ஃபுல்லாக இந்த கத்திப்பாரா பார்க்கை பற்றி தான் இந்த வீடியோஸ் போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட ஒரு இடம், அங்கே முழுக்க ஒரு ஏரி இருந்துச்சு. அந்த ஏரி பக்கத்தில் 2 பேரும் உட்காந்து ஒரு சின்ன பசங்களாம் உட்காந்து எப்படி என்ஜாய் பண்ணுவோமோ அந்த மாதிரியான ஒரு என்ஜாய்மெண்ட்டு அந்த ஏரியில். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களும் அந்த லொக்கேஷன் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்ற ஃபீல்லாம் வந்து நம்ம அங்கே போய் பார்ப்போம். ஸோ இந்த ஒரு 2 வீடியோ மட்டும் தான் இந்த கத்திப்பாரா பற்றி வந்திருக்கும். மீது எல்லாமே அடுத்த லொக்கேஷன்ஸை பேஸ் பண்ணி அந்த கான்செப்ட் இருக்கும். பட் ஆனால் எல்லாத்துலேயுமே கவிதைகள் இருக்கும். ஏன்னா நான் எழுதின கவிதைகள் நல்லா இருக்கா இல்லைன்றது எனக்கு தெரியல. அதை ஜஸ்ட் யார்கிட்டயா ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. சில லொக்கேஷன்ஸுக்கு போகும்போது அந்த பர்சன்ட்ட ஷேர் பண்ணுவேன். அதை அப்படியே வீடியோவை எடுத்து போகணுன்னு தோணுச்சு. அதை தான் இப்போ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன்.
இப்படியே ஒவ்வொரு பிளேஸாக இருந்த இடத்துல அப்படியே பார்த்துக்கிட்டு இந்த கவிதைகள்லாம் யோசிச்சுக்கிட்டு அங்கே பார்த்த விஷயங்கள்லாம் நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை நின்றுட்டு இருந்தால் பியூட்டியாக இருந்தால் எடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே பயந்து ஓடிட்டா. சரி இதோடு அப்படியே க்ளோஸ் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தது தான் திடீர்னு பிரவீன் வந்தான். அந்த குழந்தைய பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குது, அதுக்குள்ளே பிரவீன் வந்துட்டான். ஆனால் டைம் ஆயிடுச்சு நான் போகலாண்ணா அப்படின்னா. செம்ம க்யூட்டாக இருந்தா அந்த பாப்பா. ஸோ நம்ம பப்ளிக் எடுக்கக்கூடாதுன்றதுனால தான் உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருப்பாங்க பர்சன்ஸு. அண்டு வெறும் விஷுவல்ஸில் நமக்கு இது மட்டும் தான் இருக்கும். அது எனக்கு தெரிஞ்ச பர்சன் தான், என்னோடய ஃப்ரெண்டு தான் பிரவீன். ஸோ நான் அவன் கூட இருக்கான், தம்பி மாதிரி.